அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போறோம் பார்த்தீங்கன்னா, ஜனவரி 2025 இருந்து செப்டம்பர் 2025 இருக்கிற கரண்ட் அஃபேர்ஸ் நம்ம பார்க்க போறோம். பார்ட் 1. ஃபர்ஸ்ட் கொஸ்டின், மகளிர் பெயரில் பத்திரப்பதிவு செய்வோருக்கு 1% கட்டணம் குறைப்பு செய்துள்ள மாநிலம். ஆன்சர் தமிழ்நாடு. ஸோ ரொம்ப முக்கியமான கொஸ்டின். ரெண்டாவது கொஸ்டின், சமீபத்தில் புவிசார் குறியீடு பெற்றுள்ள பொருள். ஆன்சர் களிமண் பொம்மை மற்றும் மரிக்கொழுந்து. களிமண் பொம்மை பார்த்தீங்கன்னா விளாச்சேரி, அடுத்தது மரிக்கொழுந்து. ஸோ இது எங்கன்னு பார்த்தீங்கன்னா மதுரை. மூணாவது கொஸ்டின், பிரதமரின் தனிச் செயலராக நியமிக்கப்பட்டுள்ளவர். ஆன்சர் நிதி திவாரி. நாலாவது கொஸ்டின், தேசிய சுற்றுச்சூழல் மாநாடு நடைபெற்ற இடம். ஆன்சர் புதுடெல்லி. அஞ்சாவது கொஸ்டின், இந்தியாவிற்கும் கிரீஸிற்கும் இடையே கூட்டு விமான பயிற்சி என்னன்னு பார்த்தீங்கன்னா இனியோகோஸ். இதே போல் மற்ற நாடுகள் இடையே நடந்திருக்கு. ஸோ என்னென்னு பார்த்தீங்கன்னா இந்தியா கிர்கிஸ்தான். ஸோ அதுக்கு என்னென்னு பார்த்தீங்கன்னா கன்சர். அடுத்து இந்தியாவுக்கும் சவுதி அரேபியாவுக்கும் கூட்டு பயிற்சி என்னென்னு பார்த்தீங்கன்னா சடா டன்சிங். அடுத்தது இந்தியாவுக்கும் கஜகஸ்தானுக்கும் என்னென்னு பார்த்தீங்கன்னா காசென்ட். அடுத்தது இந்தியாவுக்கும் இந்தோனேஷியாவுக்கு இடையே பார்த்தீங்கன்னா கருடா சக்தி. ஸோ ரொம்ப முக்கியமானது, நோட் பண்ணிங்க. இதெல்லாம் என்னென்னு பார்த்தீங்கன்னா கூட்டு விமான பயிற்சியோட 2 பேருக்கு இடையான பேர். ஆறாவது கொஸ்டின், காமராஜர் நூலகம் எங்கு கட்டப்பட்டு வருகிறது. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா தமிழ்நாட்டோட கொஸ்டின், ரொம்ப முக்கியமானது. ஆன்சர் திருச்சி. ஏழாவது கொஸ்டின், கோயம்புத்தூரில் புதிதாக கட்டப்பட்டு வரும் நூலகத்திற்கு யாருடைய பெயர் இடப்பட்டுள்ளது. ஸோ ஆன்சர் பெரியார். ஸோ பார்த்துங்க, திருச்சியில் பார்த்தீங்கன்னா நமக்கு யாரோட பேர் வருதுன்னா காமராஜரோட பேரும், கோயம்புத்தூரில் வந்து பெரியார் பேரும் வந்து நூலகத்துக்கு வைக்கிறாங்க. ஏழாவது கொஸ்டின், சமீபத்தில் புவிசார் குறியீடு வழங்கப்பட்டுள்ள வெற்றிலை எந்த ஊரினை சார்ந்தது. ஸோ ரொம்ப ரொம்ப முக்கியமானது, எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா தமிழ்நாடுக்கான கேள்வி. ஆன்சர் கும்பகோணம். ஒன்பதாவது கொஸ்டின், ரேபிஸ் எதிர்ப்பு பாம்பு விஷ எதிர்ப்பு மருந்துகளின் இருப்புகளை கண்காணிக்க தேசிய கட்டுப்பாடு மையம் உருவாக்கியுள்ள போர்ட்டல் இது என்னன்னு பார்த்தீங்கன்னா ஆன்சர் ஜூவின். 10வது கொஸ்டின், லால் பகதூர் சாஸ்திரி பற்றி சஞ்சீவ் சோப்ரா எழுதிய நூல். ஆன்சர் த கிரேட் கன்சிலியேட்டர். 11வது கொஸ்டின், ஸ்பேஸ் எஸ் நிறுவனம் தொடங்கியுள்ள FRAM-2 திட்டம் எதனுடன் தொடர்புடையது. ஆன்சர் துருவ பகுதி ஆராய்ச்சி. 12வது கொஸ்டின், அரங்கநாதன் விருது எதுடன் தொடர்புடையது. ஆன்சர் இலக்கியம். 2025. ஸோ இந்த அரங்கநாதன் விருது பெற்றவங்க யாருன்னு பார்த்தீங்கன்னா தமிழவன் மற்றும் திருநாவுக்கரசு. ஸோ இதை நோட் பண்ணிங்க, ரொம்ப முக்கியமானது. இது எந்த வருஷத்துலேருந்து ஆரம்பிச்சது பார்த்தீங்கன்னா 2018 இந்த அரங்கநாதன் விருது வந்து தொடங்கப்பட்டது. 13வது கொஸ்டின், ராணுவ தளபதிகள் மாநாடு 2025 எங்கு நடைபெற்றது. ஆன்சர் புதுடெல்லி. 14வது கொஸ்டின், ரிசர்வ் வங்கியின் துணை ஆளுநராக நியமிக்கப்பட்டுள்ளவர். ஆன்சர் பூனம் குப்தா. 15வது கொஸ்டின், ஆயுதப்படை சிறப்பு சட்டம் உருவாக்கப்பட்ட ஆண்டு. ஆன்சர் 1958. ஸோ இது வந்து ஜென்ரல் நாலேஜுக்கான கொஸ்டின். 16வது கொஸ்டின், வாகனம் ஓட்டுவதற்கு ஆபத்தான நாடுகளின் தரவரிசையில் இந்தியா பிடித்துள்ள இடம். ஆன்சர் 5வது இடத்துல இருக்கு. இதில் ஃபர்ஸ்ட் ஒன் யாருன்னு பார்த்தீங்கன்னா சவுத் ஆஃப்ரிக்கா, செகண்ட் ஒன் வந்து தாய்லாந்து, தேர்ட் பிளேஸ் வந்து யாருன்னா அமெரிக்கா. ஸோ ரொம்ப முக்கியமானது. 17வது கொஸ்டின், சமீபத்தில் காமன்வெல்த் பொது செயலராக நியமனம் செய்யப்பட்டுள்ளவர் யாருன்னு. ஆன்சர் பி ஷெர்லி போச்வே. 18வது கொஸ்டின், மியாமி ஓபன் டென்னிஸ் போட்டி மகளிர் ஒற்றையர் பிரிவில் சாம்பியன் பட்டம் வென்றவர். ஆன்சர் அரியானா சபலென்கா. 19வது கொஸ்டின், கிக் தொழிலாளர்களுக்காக குளிரூட்டப்பட்ட ஓய்வறைகளை அமைக்க உள்ள மாநகராட்சி. ஆன்சர் சென்னை மாநகராட்சி. ஸோ இந்த கிக் அப்படின்னா என்னென்னு பார்த்தீங்கன்னா சென்னை மாநகராட்சியில் உணவு டெலிவரி பண்ணுறவங்க, காமர்ஸ் துறைகளில் இருக்கிறவங்க, அதில் டெலிவரி பண்ணுறவங்க, ஸோ இவங்க எல்லாருக்குமே வந்து பார்த்தீங்கன்னா குளிரூட்டப்பட்ட ஓய்வறைகள் வந்து அமைச்சு தரப்பட்டிருக்கு. ஸோ இது எங்கே நடந்திருக்குன்னா மாநகராட்சியில், சென்னை மாநகராட்சி. இது முத எங்கே நடக்குதுன்னா தமிழ்நாட்டில் தான் இது வந்து முத கொண்டு வரப்பட்டிருக்கு. 20வது கொஸ்டின், கார்ல் மார்க்ஸ் சிலை நிறுவப்பட உள்ள இடம். ஆன்சர் சென்னை. 21வது கொஸ்டின், அலைகள் திட்டம் எதுடன் தொடர்புடையது. ஆன்சர் மீனவ மகளிர் கடன். 23வது கொஸ்டின், புவிசார் குறியீடு தரவரிசையில் தமிழகத்தின் நிலை. ஸோ மொத்தம் எத்தனாவது இடத்துல இருக்குன்னு பார்த்தீங்கன்னா 2வது இடத்துல இருக்கு. தமிழகத்தில் மொத்தம் 69 குறியீடை வந்து தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்காங்க. ஸோ இப்போ ஃபர்ஸ்ட் இடத்துல யார் இருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா உத்தரப்பிரதேசத்தில் தான் அவங்க வந்து ஃபர்ஸ்ட் இடத்துல இருக்காங்க. 24வது கொஸ்டின், மாநில அளவிலான தூய்மை மிஷன் இயக்கத்தை உருவாக்கியுள்ள மாநிலம். ஆன்சர் தமிழ்நாடு. ஸோ தமிழ்நாட்டில் குறித்திருக்க எல்லாத்தையும் வந்து நான் எடுத்து வந்திருக்கேன். ஸோ கண்டிப்பாக நோட் பண்ணிக்கோங்க.
25 கொஸ்டின், அண்மையில் செம்பிலான அச்சான கோலும் தங்கத்திலான மணியும் கண்டெடுக்கப்பட்ட இடம். ஸோ இது வந்து என்னன்னு பார்த்தீங்கன்னா அகழ்வாயில் வந்து இதெல்லாம் கிடைச்சிருக்கு. ஸோ எந்த இடத்துல கிடைச்சிருக்குன்னா வெம்பக்கோட்டை. ஸோ இது வந்து எந்த இடம் பார்த்தீங்கன்னா விருதுநகரில் இருக்கிற இடத்துல இது வெம்பக்கோட்டை. 26 கொஸ்டின், தமிழ்நாட்டில் உள்ள பாரு கழுகுகளின் எண்ணிக்கை. ஆன்சர் 157. ஸோ மொத்தம் பார்த்தீங்கன்னா தமிழ்நாடு, கேரளா, கர்நாடகா, ஸோ இந்த 3 இடத்தையும் சேர்த்து 390 பாரு கழுகுகள் இருக்கு. அது மட்டும் இல்லாமல் இதோட இனப்பெருக்கம் எங்கே நடக்குதுன்னு பார்த்தீங்கன்னா முதுமலை புலிகள் காப்பகம். ஸோ இந்த இடத்துல வந்து இவங்களோட இனப்பெருக்கத்திற்கான முக்கிய இடமா இருக்கு. 27 கொஸ்டின், அமெரிக்கா இந்தியாவின் மீது எத்தனை சதவீத பரஸ்பர வரியை விதித்துள்ளது? ஆன்சர் 27%. ஸோ இது வந்து எப்போதுக்கு வந்து அமலுக்கு வந்துச்சுன்னா ஏப்ரல் 9 வந்து இது அமலுக்கு வந்துருச்சு. ஸோ அடுத்து என்னன்னு பார்த்தீங்கன்னா இந்தியா வந்து அமெரிக்காவோட மீது பரஸ்பர விதி எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 52%. ஸோ ரொம்ப முக்கியமானது, ரெண்டுமே நோட் பண்ணிங்க. 28 கொஸ்டின், இந்தியாவின் முதல் குப்பை கண்காணிப்பு ரேடர் எங்கு அமைய உள்ளது? ஆன்சர் அஸ்ஸாம். 29 கொஸ்டின், தாதா சாஹேப் பால்கே விருது எந்த ஆண்டு முதல் வழங்கப்படுகிறது? ஆன்சர் 1969. கடைசியா இந்த விருது யார் வாங்கினாங்க பார்த்தீங்கன்னா 2023க்கான விருது மோகன்லால் தான் வந்து இதை வாங்கியிருக்காரு. ஸோ இது வந்து எப்போ வந்து இந்த விருதை வந்து அவர் கொடுத்தாங்கன்னா 71வது தேசிய திரைப்பட விருது அன்னைக்கு தான் வந்து இந்த பட்டமும் அவங்களுக்கு கொடுத்துருக்காங்க. 30 கொஸ்டின், தமிழ்நாட்டின் பொருளாதார வளர்ச்சி விகிதம் எவ்வளவாக உள்ளது? ஆன்சர் 9.69%. இதோட கண்டினியூஷன் நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் பார்ப்போம். தேங்க்யூ.